கேரளாவில் சொட்டானிக்கரை அம்மன் கோவில் மிகவும் புகழ்பெற்றது. மலையாள மாதத்தில் கும்பம் மாதம் உத்திரம் நட்சத்திரத்திலே தான் ஆராட்டு என்று சொல்கின்ற நீராட்டு. அதற்கு தகுந்த மாதிரி தான் கொடியை ஏற்றுவது. ഏഴാമത്തെ ദിവസമാണ് ഏഴാவது നാൾ മകം. മകം നാളിൽ മിഥുന ലഗ്നത്തിലെ വില്ലുമംഗല ചാമിയാർക്ക് അമ്മൻ ദർശനം കൊടുത്തത് என்று ചരിത്രം. അതാണ് ഈ മകം തൊഴുന്നതിന്റെ പ്രധാനം. யானைமேல் அமர்ந்து கோவிலை சுற்றி சாஸ்தாவுடன் சேர்ந்து மகம் நட்சத்திரத்தில் கோவிலுக்கு வெளியே வருகின்ற அம்மனுக்கு ஓணக்குற்றி சிறை என்ற இடத்திலே தா ஆராட்டு. சொட்டானிக்கரை கோவிலில் பெண்களுக்கு மகம் தொழுவது மிகவும் முக்கியமான நாளாகும். பூரம் நட்சத்திரத்தில் கிழக்கு சிறையிலே தான் நீராட்டு. இந்த பூரம் நட்சத்திரம் ஆண்களுக்கு மிகவும் விசேஷமானது. சாயந்திரம் நடக்கின்ற நீராட்டு பெரும் பண்டிகையில் பக்தர்கள் குமிழ்ந்து கூடுகின்றன. நீராட்டுக்கு பிறகு தேவிக்கும் தேவனுக்கும் உள்ள வரவேற்பு இதயம் நிறைந்த காட்சி அளிக்கப்படுகிறது. ആറാട്ടിന് ശേഷമുള്ള ദേവീ ദേവന്മാരുടെ എഴുന്നള്ളത്ത് ഹൃദ്യമായ കാഴ്ചയാണ്. இது மேலே கீழ்காவு. கீழ்காவுக்கு தெற்கு பக்கமாக உள்ள கோவிலிலே தான் உத்தரம் நீராட்டை தொடர்ந்து அம்மனின் திடம்பை பத்திரமாக வைத்துக் கொள்வது. கோவிலின் பாத்திரங்களும் தீபங்களும் உத்தரம் நீராட்டை தொடர்ந்து கோவில் மதுருக்கு வெளியே போடுகிறது. இது இங்கே மட்டும் தெரிகின்ற அபூர்வமான காட்சியாகும். உத்திரம் நாள் ராத்திரி
அன்று தேவியின் பூதகணங்களுக்காக ஒதுக்கப்பட்டு இருப்பதினாலே வேற எந்தவித லோக சாமான்களும் உள்ளே இருக்கக்கூடாது என்றுதான் நம்பிக்கை. பண்டித சிரேஷ்டனாக இருந்த காக்கச்சேரி வெளிநாட்டுக்கு சென்று விட்டார் என்று கருதுகின்ற குகையும் தெய்வீக வைத்திய சித்தி கிடைத்து புகழ்பெற்ற பிரம்மஸ்ரீ செம்மங்காட்டு நரசிம்ம பட்டதிரியின் கதைகளும் எல்லோருக்கும் தெரிந்தவை. ஓணக்குட்டிச்சிறை சோட்டானிக்கரை கோவிலில் இருந்து 1.5 ஃபர்லாங் வடக்கு பக்கமாக இந்த துர்கையின் கோவில் இருக்கிறது. ஒரு நாளும் வற்றாத இந்த தீர்த்த குளத்தில்தான் சோட்டானிக்கரை அம்மனின் அபிஷேக ஜலம் உறவையாக வந்து சேருவது. ചോറ്റാനിക്കര ദേവീക്ഷേത്രം കേരളത്തിലെ നല്ല ലോകർക്ക് എല്ലാവർക്കും ഇങ്ങനൊരു ക്ഷേത്രം செம்மங்காட்டு நரசிம்ம பட்டதிரி அபிஷேகம் கணபதி ஹோமம் முதலியவை கொண்டு வருடங்களாக அம்மனை வாசித்தது. കൊണ്ടാണ് അദ്ദേഹം അനവധി കാലം அவர் இறந்து போகுவதற்கு முன்பு அவருடைய ருத்ராட்ச மாலை தேவியின் கழுத்தில் അണിവിത്തത്. അദ്ദേഹത്തിന്റെ കഴുത്തിൽ ഒരു രുദ്രാക്ഷമാല ഉണ്ടായിരുന്നു. ആ മാല അവസാനം അദ്ദേഹം ഇവിടെ നിന്ന് പോയപ്പോൾ ദേവിക്ക് ചാർത്തിയിട്ടാണ് അദ്ദേഹം പോയി മരിക്കുകയുണ്ടായിട്ടുള്ളത്. எடாட்டு சந்திரோத்து மங்காட்டு ஐனிக்காட்டு போன்ற 7 இல்லங்கள் தான் சோட்டானிக்கரை கோவிலின் ஸ்தானிகள். இதில் எடாட்டு பள்ளிப்புறம் மனையில் லயித்து விட்டது. காலங்களின் ஒழுக்கில் கொச்சி மகாராஜன் கோவிலை பலமாக அவரது